என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளினார். கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளினார். கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். வறண்ட நிலத்தினான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தினான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்தந்தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தந்தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன்கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளினார். கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாச கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாச கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், வருத்தந்தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தந்தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன்கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளினார். கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலும், திராட்சை செடிகளில் கனி அலைந்தாலும், அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலும், திராட்சை செடிகளில் கனி அலைந்தாலும், சுற்றி பஞ்சம் சேர்ந்த போதும் வருத்தம் இல்லையே, சுற்றி பஞ்சம் சேர்ந்த போதும் வருத்தம் இல்லையே, வழி நடத்தும் தேவன்கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளினார். கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளினார். கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த மாதத்திலே இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே சங்கீதம் 91 நாம் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே கொரோனா வைரஸ் என்ற கொள்ளை நோய் எப்படி அநேக மக்களை பாதித்து அது உலகத்தில் வேதனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாளில் படித்து வருகிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் சங்கீதம் 91 தியானிப்பது சால சிறந்ததாக இருக்கிறது பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு இந்த சங்கீதம் 91 வாக்கு பண்ணியிருக்கிறார். அது என்னது? சங்கீதம் 91:10 வேதம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அதனால் தான் நாம் இந்த சங்கீதம் 91 தியானிக்க ஆரம்பித்தோம். ஏனெனில் இந்த சங்கீதத்தில் தேவன் நமக்கு எப்படி பாதுகாப்பை அருளியிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் கேட்க கேட்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே என்ன செய்யும்? வரும் என்று சொல்லி. அப்போது நம்ம இந்த சங்கீதம் 91 கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் கேட்க கேட்க என்ன ஆகுது? நம்முடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம் வருகிறது பாருங்க. தேவ பிள்ளைகளே, இதுக்கு ஒரு நல்ல சாட்சி என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரசங்கியார் இங்கிலாந்து தேசத்திலே ஊழியம் செய்து வந்தார் பாருங்கள். அவருடைய நாட்களிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரசங்கியார். இவருடைய பிரசங்கங்கள் இன்றைக்கும் கூட உள்ள
பிரசங்கியார்கள் அவருடைய பிரசங்கத்தை வாசித்து வேத தியானத்திற்கு அதை பயன்படுத்துவார்கள் பாருங்க. இப்படி கர்த்தரால் ஒரு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்லுகிறார், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் வாழ்ந்த பகுதியிலே ஒரு கொள்ளை நோய் பரவ ஆரம்பித்தது பாருங்க. அதனால் எங்கும் ஜனங்கள் அவரை அழைத்து தங்களுக்கு ஜெபிக்க வரும்படி, மரித்தவர்களை அடக்கம் செய்யும்படி, இப்படியாக அனுதினமும் அவருக்கு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது பாருங்க. ஆதலால் அவர் அநேக மக்களை சந்தித்து அவர்களுக்காய் ஜெபிக்க, அது மாத்திரமல்ல மரித்தவர்களை அடக்கம் செய்வது, இப்படி அந்த நாட்களிலே அவருடைய ஊழியத்திலே அவர் மிகவும் கர்த்தரால் அவர் மிகவும் பயன்படுத்தப்பட்டார் பாருங்க. ஆனால் அதிகமான ஊழிய களைப்பின் நிமித்தமாக அவர் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய்விட்டார். ஐயோ, நானே இந்த வியாதியினால் இனி பாதிக்கப்பட்டு விடுவேன் போல, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு நாள் அவர் இந்த ஊழிய களைப்பின் நிமித்தமாய் சோர்ந்து போய் அவர் தன்னோட வீட்டிற்கு ஊழியத்தை முடித்து விட்டு திரும்ப வந்து கொண்டிருந்தாராம் பாருங்க. அப்போது வருகிற வழியிலே ஒரு கடையிலே இந்த வாசகத்தை வாசித்தாராம். என்னது? சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற அந்த வார்த்தையை வாசித்தாராம் பாருங்க. வாசித்தவுடன் அந்த பிரசங்கியார் சொல்றாரு, அவருக்குள் ஒரு புது தைரியம் உண்டானது. ஆம் கர்த்தாவே, நீர்தான் என்னிடத்தில் பேசிவிட்டீர், அதனால் இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், இந்த வியாதி என்னை அணுகாது, நான் எல்லாருக்கும் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்வேன். அதன் மத்தியிலே கர்த்தர் நீர் என்னை இந்த வாதைக்கு விலக்கி பாதுகாப்பீர் என்று சொல்லி அவருக்குள் ஒரு தைரியம் வந்தது பாருங்கள். அதன் நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், அந்த காலங்கள் முழுவதும் அவர் பலருக்கு ஊழியம் செய்தார். ஆனால் அவரோ அந்த வியாதியினால் பாதிக்கப்படவே இல்லை. வாதை அவர் கூடாரத்தை என்ன செய்யலை, அணுகவே இல்லை பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த காரணத்துக்காக தான் நாமும் கூட இந்த விசுவாச நேர நிகழ்ச்சியிலே இந்த சங்கீதம் 91 என்ன செய்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப வாதையின் கூடாரத்தை அணுகாது என்ற அந்த வசனத்தை குறித்த அந்த போதகத்தை நீங்கள் கேட்க கேட்க என்னாது, உங்கள் உள்ளத்திலே ஒரு தைரியம் வந்து விடுகிறது. ஆம், இந்த உலகத்திலே கொள்ளை நோய்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் வாதை நிச்சயமாக என் கூடாரத்தை அணுகாது என்ற நிச்சயம் உங்களுக்குள் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த மாத விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே இந்த சங்கீதம் 91 என்ன தியானித்தோம்? முதலாவதாக தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 91 யாருக்கு சொந்தம்? இந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள் யாருக்கு சொந்தமாகிறது என்று சொல்லி சங்கீதம் 91 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? ஏதோ பேருக்கென்று சொல்லி கர்த்தரை தேடுகிறவர்கள், அல்லது பண்டிகை காலங்களில் மாத்திரம் தேவனை தேடி வருகிறவர்கள், அல்லது பிரச்சனையின் காலத்தில் மட்டும் கர்த்தரை தேடி வருகிறவர்கள். பாருங்க, இப்படி கர்த்தரை ஒழுங்காக தேடாமல் ஏதோ வாழ்வின் சில காலகட்டத்தில் மட்டும் பெயருக்கென்று தேடுகிறவர்கள், இவர்களுக்கு இந்த சங்கீதம் என்னது சொந்தம் இல்லை பாருங்க. ஏன் நாங்கள் வசனம் சொல்லுது, இந்த சங்கீதம் யாருக்கு சொந்தம்? இது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு தான். அப்போ எந்த விசுவாசி கர்த்தருக்குள் நிலைத்திருந்து அவரை ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் தேடி கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவில் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சங்கீதம் என்ன செய்கிறது, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொந்தமாகிறது பாருங்க. அதனால தான் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த சங்கீதத்தில் உள்ள சில வசனங்களை நான் டெய்லி வைத்து ஜெபிக்கிறேன், ஆனால் இன்னும் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சோதித்து பார்க்கணும். நீங்கள் உண்மையாகவே கர்த்தரோடு ஒரு உறவிலே, நெருங்கிய உறவில் வாழுகிறீர்களா, அல்லது ஏதோ ஒரு தேவையின் காலத்தில் மட்டும் கர்த்தரை தேடுறது, பண்டிகை காலத்தில் மட்டும் கர்த்தரை தேடுறது, இப்படி ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறீர்களா? பாருங்கள், நாம் உண்மையாய் அனுதினமும் கர்த்தரோடு நாம்
வாழும்போது தான், கர்த்தரோடு ஒரு உறவு கொண்டவர்களாய் வாழும்போது தான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்கிறது, சொந்தமாகிறது பாருங்க. இதுதான் முதல் காரியம். ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம், சங்கீதம் 91 2 பாருங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவிலே ஜீவிக்கும் போது என்னாகிறது, இந்த விசுவாசி இப்போ கர்த்தரை என்ன செய்கிறான், தனக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி அவரை என்ன செய்கிறான், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறான், அவரை விசுவாசிக்கிறான். கர்த்தாவே, நீர்தான் எனக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும், நீர்தான் என்னை பாதுகாக்கும் கோட்டையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கர்த்தர் பேரில் என்ன செய்கிறான், தன் விசுவாசத்தை வைக்கிறான். வைத்து இப்போ என்ன பண்ணுகிறான், சங்கீதம் 91 என்ன பார்க்கிறோம், இவன் அனுதினமும் காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை விசுவாசிக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி தன் விசுவாசத்தை என்ன செய்கிறான், அறிக்கை செய்கிறான். ஒரு நாளும் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர்தான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அனுதினமும் கர்த்தரை நோக்கி தன் விசுவாசத்தை என்ன செய்கிறான், அறிக்கை செய்கிறவனா என்ன செய்கிறான், இருக்கிறான் பாருங்க. இதான் ரெண்டாவது காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஏன்னா ஏன் இந்த தன்னோட விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது இந்த 2வது வசனத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 10 நம்ம பார்க்குறோம், ரட்சிப்புண்டாக அது வாயினாலே என்ன செய்யப்பட வேண்டுமா, அறிக்கை செய்யப்பட வேண்டும். அப்போது கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க. அது வெறும் இருதயத்தில் விசுவாசத்தை மட்டும் போதாது, அது வாயினாலே என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் பாருங்க. அதனால தான் சங்கீதம் 91 2 அந்த கற்றுக் கொடுக்குற சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய அலுவல்கள் கடந்து போவதற்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து இது ஜெபித்து தான் என்ன செய்ய வேண்டும், கடந்து போக வேண்டும். ஏன், அது நீங்கள் வாசித்து ஜெபிக்கும் போது இது உங்களுக்கு என்ன செய்கிறீங்க, சொந்தமாக்கி கொள்ளுகிறீங்க. இதுதான் நாம் கற்றுக்கொண்ட 2வது காரியம். 3வது காரியம் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே பாருங்கள், யாத்ராம் புஸ்தகத்திலே நாம் எகிப்திலே அங்கே அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாதுகாப்பை முழுமையாய் அனுபவித்தார்கள் என்று பார்த்தோம். எகிப்து தேசம் 10 வாதைகளால் வாதிக்கப்பட்ட போது கோசேன் நாட்டிலே வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு எகிப்தின் வாதை கூட இஸ்ரேல் மக்கள் கூடாரத்தை என்ன செய்யவில்லை, அணுகவில்லை. அது 3வது காரியம், அதை தான் பார்த்தோம் பாருங்க. அப்போ என்ன பார்த்தோம், அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்ததை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் என்ன செய்வார். இது 3வது காரியம். அடுத்ததாக என்ன 4வது காரியம் என்ன பார்த்தோம், இந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள்லாம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு யாத்ராம் 12 இஸ்ரேல் மக்கள் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை தங்கள் வீட்டின் வாசலின் நிலைக்கால்களில் தெளித்தார்கள். அந்த இரத்தத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக இஸ்ரேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றால், தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்கள் இப்பொழுது இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற இந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது அதிக நிச்சயம் பாருங்கள். இதை தான் நாம் கடந்த நிகழ்ச்சியில் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்கிறோம், தேவன் பேரிலே நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அப்போது இந்த தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிதான் நாம் இந்த வாக்குத்தத்தங்களை ஜெபத்தில் வைத்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் சொல்லி நாம் கர்த்தரை விசுவாசித்து இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், வாழுகிறோம். அப்போது இந்த தேவன் நாம் விசுவாசிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இன்னும் அதிகமாக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும் போது பாருங்கள், அது இந்த வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதலை வாழ்வில் அனுபவிப்பதற்கு அது இன்னும் எளிதாகி விடுகிறது பாருங்கள். அதனால தான் பாருங்கள், இந்த சங்கீதம் 91 1-2 வசனங்களிலே பாருங்கள், இங்கே தேவன் தாம் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, தான் எப்படிப்பட்டவர் என்பதை விவரிப்பதற்கு 4
நாமங்களின் மூலம் இந்த வசனங்களில் தேவன் தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அது என்னது பாருங்கள். முதலாவது நாமம் பாருங்கள், சங்கீதம் 91:1 அதில் வருது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். அப்போ அங்கே தேவனுடைய ஒரு நாமம் வருகிறது. என்னது? அவர் உன்னதமானவர் என்ற அந்த நாமம் அங்கே வருகிறது. பாருங்கள். அடுத்தது, சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன செய்வான்? தங்குவான். இது தேவனுடைய இன்னொரு நாமம், சர்வ வல்லவர். அடுத்தது 2வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தர், அது அது அங்கே கர்த்தர் தம்மை ஒரு நாமத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அடுத்தது, என் அடைக்கலம், என் தேவன், அங்கே இன்னொரு நாமம் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க. இப்போ இந்த 4 நாமங்கள் உடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது பாருங்க, நாம் தேவனை குறித்த இன்னும் தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ளுகிறோம். இது பெற்றுக்கொள்ளும் போது நாம் இன்னும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்கிறது? பெறுகிறது. பாருங்க. ஏன் இங்கே தேவன் இந்த 4 நாமங்களின் மூலம் தன்னை வெளிப்படுத்த வேண்டும்? பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், அன்றைக்கு மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து விட்டான். அப்போது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் யாரென்றே மனுஷனுக்கு என்ன செய்துட்டு தெரியாமல் போயிடுச்சு. பாருங்கள். அப்போது இப்படி பாவத்தில் விழுந்து போன மனுஷனுக்கு தேவாதி தேவன் தாம் யார் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு பல நாமங்களின் மூலம் என்ன செய்தார்? ஜனங்களுக்கு வெளிப்பட்டார். அதை தான் இங்கே அதில் ஒரு 4 நாமங்கள் தான் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்குது. முதலாவது நாமம் இப்பொழுது பார்க்கலாம். பாருங்க, இது என்னது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இது எங்கே வேதத்தில் முதல்ல வருதுன்னா, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் முதல்ல இந்த நாமம் வருகிறது. பாருங்க. நம்முடைய தேவன் உன்னத தேவன் அப்படிங்கிற அந்த நாமம் முதல்ல வேதத்தில் இங்கே தான் என்ன செய்கிறார்? தேவன் ஆபிரகாமுக்கு தான் இந்த நாமத்தின் மூலம் வெளிப்பட்டு தான் யார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னத தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனத்திலே ஆபிரகாமுக்கு முதல் தேவன் தாம் உன்னத தேவன் என்ற நாமத்தின் மூலம் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு இப்படியாக தாம் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே கற்பிக்கிறார். பாருங்க. இங்கே இந்த உன்னதமான தேவன் எபிரேய மொழியில எல் எல்யோன் என்று வருகிறது. பாருங்க. இந்த பெயர் மூலம் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், அதன் மூலம் நமக்கும் என்ன கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தேவன் இந்த சூழ்நிலையிலே தான் உன்னதமான தேவன் என்று வெளிப்படுத்தும் போது இங்கே என்ன சூழ்நிலையில தேவன் இந்த பெயரை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அந்நிய தேசமாகிய கானான் தேசத்துக்கு என்ன செய்திருக்கிறான்? இப்போ வந்திருக்கிறான். பாருங்க. அங்கே வந்த அந்த இடத்துல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவனை சுற்றியுள்ள அந்த பகுதியில் உள்ள சில ராஜாக்கள் தங்களுக்குள்ளே என்ன செய்தார்கள்? போர் செய்து பாருங்கள், ஆபிரகாமினுடைய ஒரு சொந்தக்காரனாகிய லோத்து அங்கே கானானில் உள்ள ஒரு பட்டணம் சோதோம் கொமோரா என்னும் பட்டணத்தில் குடியிருந்தான். அந்த போரிலே சோதோம் கொமோரா ராஜா தோற்று போனதுனால லோத்து அடிமையாய் பிடிக்கப்பட்டு போய்விட்டான். பாருங்க. ஆதலால் இப்பொழுது லோத்தை மீட்கும்படி இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறான்? பெரிய பெரிய ராஜாக்களோடு போர் செய்யும்படி முன்னேறி போய் போர் செய்து அந்த ராஜாக்களை தோற்கடித்து இப்பொழுது பாருங்கள் லோத்தை மீட்டு கொண்டு வரான். பாருங்க. திரும்பி வரும்போது தான் தேவன் தம்முடைய ஆசாரியனை அனுப்பி, ஆபிரகாமே, நீ எப்படி இந்த போரில் ஜெயித்தேங்கிறத நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாரு. ஏன்னா வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டானதுனால தான் நீ இவ்வளோ பெரிய ராஜாக்களை ஜெயிக்க முடிஞ்சதுன்னு கற்றுக் கொடுக்குறார். பாருங்க. அதாவது தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாம் உன்னதமான தேவன் என்று சொல்லி இங்கே வெளிப்படுத்துகிறார். அதன் மூலம் என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அங்கே ஆபிரகாம் யாரோடு யுத்தம் செய்தான்? ராஜாக்களோடு என்ன செய்கிறான்? யுத்தம் செய்தான். அப்போது தேவன் கற்றுக் கொடுக்குறாரு, ஆபிரகாமே, நீ சில ராஜாக்களோடு போர் செய்த, ஆனால் நீ ஏன் தெரியுமா ஜெயித்த? உன் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? இவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களை காட்டிலும் இருக்கிறதுலே மிக உயரமான உன்னதமான மிகப்பெரிய ராஜாதி ராஜா யாரு?
அவர் நம்முடைய தேவன் தான். தேவ பிள்ளைகளே, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர்தான். அவர்தான் இந்த வானத்திலும் பூமியிலும் மிகவும் உயர்ந்தவர். அவரை காட்டிலும் பெரியவர் இந்த வானத்திலும் பூமியிலும் யாருமே என்னது கிடையாது பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னத தேவன், வானத்திலும் பூமியிலும் மிகப்பெரியவர் நான் தான் உன்னதமான தேவனா இருக்கிறேன், மிகப்பெரியவராக இருக்கிறேன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறேன், ராஜாதி ராஜாவா நான் இருக்கிறேன். அப்போது இவ்வளோ பெரிய தேவனாகிய நான் உன் கூட இருந்தபடினால்தான் உன் சத்துருக்களெல்லாம் உன் கையில் என்ன செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். நான் உன் கூட இருந்தபடினால்தான் நீ இந்த ராஜாக்களெல்லாம் என்ன செய்து ஜெயிக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் யோசிச்சு பாருங்கள். நம்ம யாரோட மறைவில் இருக்கிறோம்? உன்னதமானவரின் மறைவில் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போ உன்னதமானவரின் இவ்வளோ பெரிய மகா பெரிய தேவனுடைய நாம் மறைவில் இருக்கிறபடினால யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக பல சத்துருக்கள் வரலாம், பல கொள்ளை நோய் அல்லது திடீரென்று ஆபத்துகள், விபத்துகள், அல்லது சில மனிதர்கள் மூலமாய் நமக்கு சில தீங்கு வரலாம். இப்படி உலகத்தில் சில தீமையான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அவைகள் நம்மை ஆளுகை செய்யணும்னு முயற்சி பண்ணுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகள் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா அவைகளெல்லாம் காட்டிலும் பெரியவர் தான் நான் தான் வானத்தில் பூமியிலும் மிகப்பெரியவர். நானும் கூட இருக்கிறபடினால அந்த சத்துருக்கள் மேல் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். இந்த வியாதியின் மேல், அந்த ஆபத்தின் மேல், அந்த தீமையான சூழ்நிலை மேல் உனக்கு ஜெயத்தை கொடுத்து பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாரத்து என்ற வாக்கு தத்துவத்தை நான் நினைச்சுவேன், நிறைவேற்றுவேன் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு பாருங்க. இதான் முதல் காரியம். அப்போ நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளுகிற பேர் என்னது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். ரெண்டாவது, நம்ம அந்த சங்கீதம் 91 2வது வசனம் என்ன பேர் கற்றுக்கொள்கிறோம்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. இது இன்னொரு தேவனோட நாமம் பாருங்கள். இது வேதத்தில் முதல்ல எங்கே பேசப்படுதுன்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தேவன் இந்த வார்த்தையை, இந்த நாமத்தை ஆபிரகாமுக்கு மறுபடியும் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பிரியமானவர்களே, இது என்ன சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஆண்டவர் வாக்கு பண்ண அந்த குழந்தை ஆசீர்வாதம் இன்னும் நிறைவேறல. அதனால் இவன் தன்னுடைய சொந்த வழியில் போய் இஸ்மவேல் இன்னும் குமாரனை பெற்றெடுத்து விட்டான். இனிமேல் ஆண்டவர் சொன்ன வாக்கு திட்டம், நான் வயதாகி விட்டது, இனி அது நிறைவேறாது என்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்யிட்டான், வந்துட்டான் பாருங்க. அப்போது ஆண்டவரால் இது முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் தேவன் தன்னை வந்து வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, நான் யார் தெரியுமா? சர்வ வல்லவர். நான் சர்வ வல்லவராக இருக்கிறேன். ஆதலால் நீ எது முடியாதுன்னு நினைக்கிறியோ அது என்னால் முடியும். ஏன்னா நான் சகல வல்லமையுடையவராக என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு அவர் என்ன செய்கிறாரு ஆபிரகாமுக்கு சொல்லி, ஆபிரகாமே, இந்த 99 வயசுலையும் நான் என்னுடைய வல்லமையின் மூலம் உன் சரீரத்தை உயிர்ப்பித்து நான் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்தை என்னால் நிறைவேற்ற முடியும் ஆபிரகாமே, அதனால் நீ என்னை விசுவாசின்னு சொல்லி இங்கே தேவன் என்ன செய்கிறார்? இந்த நாமத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிற மூலம் இங்கே ஆபிரகாமுக்கு இதை சொல்லுகிறார் பாருங்க. அப்போது இதன் மூலம் நமக்கு என்ன சொல்கிறாரு? தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம இன்னைக்கு உலகத்தில் எடுத்துக்காட்டிருக்க இந்த கொரோனா வைரஸ் போன்ற செய்திகளை கேட்கும்போது, அதன் மூலமாக எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு மரித்து போகிறார் என்ற செய்தியெல்லாம் கேட்கும்போது நம்ம நினைக்கலாம், இவ்வளோ பெரிய வியாதியா இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வரலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரிஞ்சு நான் ஏன் உன்னை பாதுகாக்க முடியும்னு சொல்கிறேன், நான் சர்வ வல்லவர் என்று அவர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே. அப்போது நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறபடினால் நம்ம இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தித்தாலும் பரவாயில்ல, அவர் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், வல்லமை நிறைந்தவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆதலால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியதில்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வாக்கு தத்தங்களை பண்ணுகிறவர் யார்? முதலாவது அவர் உன்னத தேவன்,
வானத்திலும் பூமியிலும் அவர்தான் மிகப்பெரியவர். இரண்டாவது, இவர் சர்வ வல்லவராயிருக்கிறபடினால் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இன்னையிலேருந்து சொல்லுங்க, உன்னத தேவன் என்னோடு இருக்கிறார்ப்பா, வானத்திலும் பூமியிலும் மிகப்பெரியவர் என்னோடு இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறபடினால நான் இனி சந்தேகப்பட மாட்டேன், நிச்சயமாக வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறி போங்க. முன்னேறி போய் தேவன் உங்களை பாதுகாக்கிறதை அனுபவியுங்கள். அடுத்த வாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த 2 நாமங்களுடைய அர்த்தத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோப்பா. ஆண்டவரே, இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, தங்களுடைய வீடுகளிலே உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே, பலர் இன்றைக்கு உள்ளத்திலே பயத்தோடு இருக்கலாம். ஐயோ, உலகத்தில் இப்படி வியாதி பரவுதே, ஐயோ உலகத்தில் இப்படிப்பட்ட துர்ச்செய்தியெல்லாம் நான் கேட்கிறேனே, ஐயோ எனக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ, என் குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தட்டும், உள்ளத்திலே ஒரு தைரியத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, உன்னத தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார், ஆதலால் நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்பு என்னை அணுகாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்ற ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் மூலம் உண்டாகட்டும். அப்பா, உடைய பிள்ளைகள் இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் இடத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரே, நீர் அவர்களை பாதுகாப்பதை அவர்கள் அனுபவிக்க கிருபை செய்யுங்க. எல்லா பயம் நீங்கி விசுவாசத்தினால் வருகிற தைரியம் இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த பிள்ளைகள் முற்றிலுமாய் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தருடைய தூதரை கட்டளையிடுவார். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதலை பெற்று ஆண்டவர் நீர் அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துவதை அவர்கள் அனுபவிக்கட்டும். செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.